வணக்கம். பேட்டர்ன்ஸ் பிராக்டிஸ்ல டே 28ல இருக்கிறோம். நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது இன்டர்ஃபியர் பண்ணாங்கன்னா, நான் பிஸி அப்படின்னு சொல்றத விட, ஐ ஆம் இன் த மிடில் ஆஃப் த வொர்க் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் இல்லையா? இதே மாதிரி பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஃப்ளூயன்ட்டா பேசலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ ஆம் திரவி. ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்னா, ஐ ஆம் இன் த மிடில் ஆஃப். இதோட டெம்ப்ளேட் ஐ ஆம் இன் த மிடில் ஆஃப் நவுன் அல்லது verb பிளஸ் ஐஎன்ஜி. ஓகேங்களா? 20 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கு. இந்த 20 வேர்ட்ஸ்ல எப்பவும் போல 5 சென்டென்சஸ் பார்த்துருவோம். மீதி உள்ளதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ட்ரை பண்ணிட்டு தயவு செய்து கமெண்ட்ஸ்ல கொடுங்க, நாங்க ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தாங்க. ஓகேங்களா? ஐ ஆம் இன் த மிடில் ஆஃப் மீட்டிங் அப்படின்னா, நான் மீட்டிங் நடுவில் இருக்கேன்ல, நான் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஐ ஆம் இன் த மிடில் ஆஃப் ஒர்க் அப்படின்னா, நான் பிஸியா இருக்கேன், ஒர்க்ல இருக்கேன்னு அர்த்தம். ஐ ஆம் இன் த மிடில் ஆஃப் குக்கிங்னா, நான் குக் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஐ ஆம் இன் த மிடில் ஆஃப் கால் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கேன், கால் பேசிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஐ ஆம் இன் த மிடில் ஆஃப் டிஸ்கஷன்னா, நான் டிஸ்கஷன்ல இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் பிஸி அப்படின்னு அர்த்தம். மீதி உள்ளதை என்ன பண்ணுங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு டெய்லி யூஸ் சென்டென்சஸ் ஒரு 5க்கு மேல கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்துட்டு சின்ன கான்வர்சேஷன் பார்த்துடலாம். ஓகேங்களா? போலாம். சென்டென்சஸ் பார்த்துருவோம். ஏற்கனவே பார்த்த சென்டென்சஸ் தான். ஐ ஆம் இன் த மிடில் ஆஃப் மீட்டிங், ஐ ஆம் இன் த மிடில் ஆஃப் குக்கிங், ஐ ஆம் இன் த மிடில் ஆஃப் சம்திங் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்ன, முக்கியமான விஷயமா போயிருக்கோம், முக்கியமான விஷயமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சொல்ல விரும்பாத விஷயத்த ஐ ஆம் இன் த மிடில் ஆஃப் சம்திங் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஐ ஆம் இன் த மிடில் ஆஃப் எ கால், ஐ ஆம் இன் த மிடில் ஆஃப் மை ஒர்க், ஐ ஆம் இன் த மிடில் ஆஃப் எ டிஸ்கஷன், ஐ ஆம் இன் த மிடில் ஆஃப் ஸ்டடியிங். நான் படிச்சுட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது பொலைட்டா எப்படி சொல்லலாம், ஐ ஆம் பிஸி நவ். ஓகேங்களா? இதோட கான்வர்சேஷன் பார்த்துருவோமா? கேன் யூ டாக் நவ்? இப்போ பேச முடியுமா? ஐ ஆம் இன் த மிடில் ஆஃப் எ மீட்டிங். கேன் யூ ஹெல்ப் மீ? எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? ஐ ஆம் இன் த மிடில் ஆஃப் குக்கிங், ஐ வில் கால் யூ லேட்டர். நான் பின்னாடி உன்னைய கூப்பிடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் பேட்டர்ன் தட் டசன்ட் சவுண்ட். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒத்து வராது, சரிப்பட்டு வராது, சரியில்லை அப்படின்னு சொல்றதுதான் தட் டசன்ட் சவுண்ட். ஓகேங்களா? இதோட டெம்ப்ளேட் தட் டசன்ட் சவுண்ட் பிளஸ் அட்ஜெக்டிவ் வரணும். அப்படி இல்லைன்னா தட் டசன்ட் சவுண்ட் லைக் பிளஸ் நவுன் வரணும். பார்த்துருவோமா ரெண்டு சென்டென்ஸ்? தட் டசன்ட் சவுண்ட் குட், தட் டசன்ட் சவுண்ட் ரைட் அப்படின்னா என்ன, இது சரியில்லை, நல்லது இல்லை, இது கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தட் டசன்ட் சவுண்ட் ரைட். தட் டசன்ட் சவுண்ட் பாசிபிள், இது வந்து நடக்கும், சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தட் டசன்ட் சவுண்ட் பாசிபிள். தட் டசன்ட் சவுண்ட் இன்ட்ரெஸ்டிங், இது இன்ட்ரெஸ்டா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? லைக் பிளஸ் நவுன் வச்சு பார்த்துருவோமா? தட் டசன்ட் சவுண்ட் லைக் எ குட் ஐடியா, அது நல்ல ஐடியாவா தெரியல. தட் டசன்ட் சவுண்ட் லைக் எ பிளான், அது ஒரு நல்ல பிளான் இல்லை. ஓகேங்களா? தட் டசன்ட் சவுண்ட் லைக் எ சொல்யூஷன், அது ஒரு நல்ல தீர்வா இல்லை அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி சென்டென்ஸும் ஒரு சின்ன கான்வர்சேஷனும் பார்த்துடலாம். ஓகேங்களா? இதை நீங்க கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பார்க்கறதோட மட்டும் இல்லாம ப்ராக்டிஸ் பண்ணியும் பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துருவோம். சென்டென்சஸ் பார்த்துரும். ஏற்கனவே டெம்ப்ளேட் வச்சு சொன்னதுதான், அப்படி விஷுவலா பார்த்துடலாம். தட் டசன்ட் சவுண்ட் ரைட், இது சரியில்லைன்னு அர்த்தம். தட் டசன்ட் சவுண்ட் குட் அப்படின்னா என்ன, இது நல்லது இல்லை. தட் டசன்ட் சவுண்ட் லைக் எ குட் ஐடியா, லைக் வந்ததுன்னா அதுக்கப்புறம் என்னதான் வரணும், வேர்ப் வரணும். ஓகேங்களா? தட் டசன்ட் சவுண்ட் ஃபேர், தட் டசன்ட் சவுண்ட் பாசிபிள், that doesn't sound interesting, that doesn't sound serious. இது எதுக்கு சொல்றது அப்படின்னா, நம்மளோட டிஸ்அக்ரிமெண்ட்டை சாஃப்டா சொல்றோம், பொலைட்டா சொல்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கான்வர்சேஷன் பார்த்துருவோமா? ஐ வில் ஃபினிஷ் எவ்ரிதிங் இன் 10 minutes. 10 நிமிஷத்துல முடிச்சிருவான்னு சொல்லலாம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லுவீங்க? that doesn't sound realistic. ஓகேங்களா? let us skip the class. இந்த கிளாஸை ஸ்கிப் பண்ணலாமா? that doesn't sound like a good idea. நல்ல ஐடியா கிடையாது கிளாஸை ஸ்கிப் பண்றது. இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் ஐ வில் see what I can do. நான் என்ன செய்ய முடியும்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா ஒரு சில சிச்சுவேஷன்ல, அதுக்கு இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணலாம். இதோட டெம்ப்ளேட் ஐ வில் see what I can do, அதுக்கப்புறம் about for to plus noun வரணும். about எங்க வரும், for எங்க வரும், to எங்க வரும் அப்படின்றத நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகேங்களா? about எதுக்கு யூஸ் பண்றோம், ஒரு ப்ராப்ளம், ஒரு சிச்சுவேஷன், ஒரு இஷ்யூஸ் வரும்போது அதற்காக நான் என்ன செய்ய முடியும்னு பாக்குறேன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு about யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ வில் see what I can do about this problem. இந்த ப்ராப்ளத்துக்காக நான் என்ன செய்ய முடியும்னு பாக்குறேன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஐ வில் see what I can do about your request. நம்ம ரிக்வெஸ்ட் வச்சிருப்போம், இதுக்காக நான் என்ன செய்ய முடியும்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஐ வில் see what I can do about your request. நெக்ஸ்ட் வந்து ஃபார். ஃபார் அப்படின்னா என்ன, காகன்னு அர்த்தம். இப்போ உனக்காக செய்றேன், அவனுக்காக செய்றேன், அவளுக்காக செய்றேன்னு சொல்லுவோம் இல்லையா? ஐ வில் see what I can do for you. உனக்காக என்ன செய்ய முடியும்னு பாக்குறேன். ஐ வில் see what I can do
for him அவனுக்காக என்ன செய்ய முடியும்னு பாக்குறேன். நெக்ஸ்ட் வந்து to to வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? ஒரு ஆக்ஷனை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த to-ஐ யூஸ் பண்ணலாம். ஒரு ஆக்ஷன் அல்லது ரிசல்ட்டுக்கு to யூஸ் பண்ணிக்கலாம். I will see what I can do to fix this. I will see what I can do to help you. உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு நான் பாக்குறேன். ஓகேங்களா? ஒரு ரிசல்ட் அப்படின்னா இந்த to-ஐ யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சென்டென்ஸ் பார்த்துருவோமா? சென்டென்சஸ் பார்த்துருவோம். I will see what I can do about it. அந்த it வந்து ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம், இஷ்யூஸா இருக்கலாம். அதுக்கு தான் about யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? I will see what I can do to help you. உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னு நான் பாக்குறேன். ரிசல்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? I will see what I can do today. இன்னைக்கு என்ன செய்ய முடியும்னு பார்க்கலாம். I will see what I can do for this problem. இந்த ப்ராப்ளத்துக்காக நான் என்ன செய்ய முடியும்னு பாக்குறேன். I will see what I can do and let you know. நான் என்ன செய்ய முடியும்னு பாக்குறேன், பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? பொலைட் ரெஸ்பான்ஸ் வந்து I will see what I can do இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணிக்கலாம். கன்வர்சேஷன் பார்த்துருவோமா? Can you fix this problem today? I will see what I can do. Please help me with this work. இந்த ஒர்க்குக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? I will see what I can do after lunch. லஞ்சுக்கு அப்புறம் உனக்கு என்ன செய்ய முடியும்னு பாக்குறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் இட் இஸ் நோ யூஸ். ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதோட டெம்ப்ளேட் இட் இஸ் நோ யூஸ் verb plus ing. சென்டென்ஸ் பார்த்துருவோமா? இட் இஸ் நோ யூஸ் ஆர்கியூயிங். ஆர்கியூ பண்றதுனால பிரயோஜனம் இல்லை. இட் இஸ் நோ யூஸ் வெயிட்டிங். வெயிட் பண்றதுனால பிரயோஜனம் இல்லை. இட் இஸ் நோ யூஸ் ட்ரையிங். ஓகேங்களா? இதே மாதிரி சென்டென்ஸும் ஒரு கான்வர்சேஷனும் பார்த்து நெக்ஸ்ட் சென்டென்சஸ் பார்த்துரும். இட் இஸ் நோ யூஸ் ஆர்கியூயிங் பார்த்தது தான். இட் இஸ் நோ யூஸ் வெயிட்டிங். இட் இஸ் நோ யூஸ் எக்ஸ்பிளைனிங் அகைன். திருப்ப எக்ஸ்பிளைன் பண்றது யூஸ் இல்ல. இட் இஸ் நோ யூஸ் காலிங் ஹிம் நவ். இட் இஸ் நோ யூஸ் ட்ரையிங் திஸ் மெத்தட். இந்த மெத்தடை ட்ரை பண்றது பிரயோஜனம் இல்ல. இட் இஸ் நோ யூஸ் worrying about it. இட் இஸ் நோ யூஸ் discussing thing. இப்ப எதுக்கு யூஸ் பண்றோம் இதை? சம்திங் யூஸ்லெஸ் அப்படின்றப்ப இட் இஸ் நோ யூஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கான்வர்சேஷன் I will try calling him again. நான் வந்து திருப்ப ட்ரை பண்றேன் அவனை கூப்பிடுறதுக்கு. இட் இஸ் நோ யூஸ் காலிங் ஹிம் நவ். ஓகேங்களா? ஐ கீப் எக்ஸ்பிளைனிங் பட் தே டோன்ட் லிசன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கேன், ஆனா அவங்க கவனிக்க மாட்டாங்க. இட் இஸ் நோ யூஸ் எக்ஸ்பிளைனிங் அகைன். ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.